இன்று நாம் காண இருப்பது 2000 வருடம் பழமையான தங்கத்தேர் ஓடிய ஒரு பழமையான சிவன் ஆலயம். நீங்கள் எல்லாம் கோவை மாவட்டத்தில் வெள்ளலூர் தேனீஸ்வரர் சிவகாமி அம்மாள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதே போல் அன்னூருங்கிற நம்ம சத்தியமங்கலம் போகிற வழியில் இருக்கிற அன்னூருக்கு பக்கத்தில் கஞ்சப்பள்ளி என்கிற கிராமத்தில் தேனீஸ்வர சிவகாமி அம்மாள் ஒரு கோயில் இருக்குங்க. இங்கே பார்த்திங்கன்னா பழங்காலத்தில் 5 நதி ஓடி இருக்குது. இதுக்கு சதுர்வேதி மங்கலம்னு ஒரு பேர் இருக்குது. இப்போ கஞ்சப்பள்ளின்னு அழைக்கப்படுகிறது. இங்கே பிரதோஷ கால பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது. 2 நந்திகள் இங்கே இருக்கிறதுங்க. ஒரு நந்தி இல்லை, 2 நந்தி. அலங்காரம், அபிஷேகம் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. அதாவது இங்கே இந்த சிவனுக்கு தேன் தான் ரொம்ப பிடிக்குமா. முன்னொரு காலத்தில் பார்த்திங்கன்னா தேனீக்கள் மரங்களில் தான் நீங்கள் தேன் கூடு நிறைய வச்சுருக்குமா. ஆனால் இந்த சிவலிங்கத்துடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, தேனீக்கள் எல்லாம் சேர்ந்து சிவலிங்கத்திலேயே தேன் கூடு அமைச்சிருந்து தான், சிவலிங்க திருமேனியிலேயே. அப்போ அந்த தேன் அதனால் இவருக்கு தேன்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அங்கே இருக்கிற வரலாறுகளில் நாங்கள் கேள்விப்பட்டோம். அப்போ எந்த அளவுக்கு அவர் ஒரு தேன் போன்ற சுவையுடைய ஒரு மனம் கொண்டவராக இருந்திருப்பார் அப்படிங்கிறது தோணுது. இங்கே இந்த கோயிலை சுற்றியுமே பார்த்திங்கன்னா முன்னொரு காலத்தில் அப்படி ஒரு பசுஞ்சோலையாகவும் ஒரு தேனீக்கள் நிறைந்த ஒரு பெரிய பூவனங்கள், மலர் வனங்கள் இருந்திருக்குது. அது காலப்போக்கில் முகலாயர் படைகள் மற்றும் போர்களால் இந்த கோயில் சிதிலமடைஞ்சு இந்த சிவலிங்கமே மண்ணுக்குள் புதைந்து 700-800 வருடங்களுக்கு மேல் உள்ளே கடந்தது. அதையை கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகி இந்த சிவலிங்கம் எடுக்க முடியாமல் எடுத்ததே தொல்பொருள் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி பார்க்கும்பொழுது 19ஆம் நூற்றாண்டை சார்ந்ததோ இல்லை 18ஆம் நூற்றாண்டை சார்ந்ததா என்று தெரியவில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த கோயிலும் அந்த லிங்கமும் மிகவும் பழமையானது. ஆவுடையும் அந்த மூர்த்தியும் பாருங்கள் எவ்வளோ பெரிய மூர்த்தியாக இருக்கும். நான் உங்களுக்கு இதே காணொலியிலேயே நீங்கள் அந்த சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணலாம். உங்களுக்கு அந்த ஒரு இது கிடச்சிருக்கும். எங்கேருந்து பார்த்தாலும் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பிரதோஷ காலத்தில் திருமணம் நடக்காதவங்களுக்கெல்லாம் திருமணம் நடந்து உங்களுக்கு என்னென்ன கோரிக்கை இருக்கோ அதெல்லாமே நிறைவேறும். நிறைய திருமணங்கள் இங்கே நடைபெற்றிருக்கிறதா அந்த கோயில் அர்ச்சகரும் நிர்வாகியுமான ஐயா அங்கே இருக்கிற சொல்கிறாரு. இந்த கோயில் பார்த்திங்கன்னா திருமணம் போன்ற நிறைய காரிய சக்தி அடையிறதுக்கு நிறைய மக்கள் வராங்க. இப்போ கொஞ்சம் சமீப காலமாக நிறைய பேர் வராங்க. இந்த கோயில் அவ்வளோ ஒரு அமைதியான கோயிலுங்க. தியானம் பண்ணுறதுக்கு மிக சிறப்பான கோயில். அங்கே போனீங்கனால அந்த அமைதி, மனசில் இருக்கிற கவலை எல்லாம் போயிடும். அப்படி ஒரு அமைதி, உங்களுக்கு மனசு குளிர்ந்து போகும். எதையோ இழந்து போய் நம்ம தவிக்கிற மாதிரி இருக்கும்போது இந்த தேனீஸ்வரரை பார்த்தாலே நமக்கு ஆள் மனசில் ஒரு அமைதி, நான் இருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிற மாதிரி தெரியும். நந்தியும் அப்படி தான். 2 நந்திகளும் அம்பாளும் அப்புறம் நர்த்தக விநாயகர் இருக்காரு. பின்னாடி மகாவிஷ்ணு, முருகன் சன்னதி எல்லாமே இருக்குது. சிறப்பான ஒரு ராகுகேது தனியாக இருக்குது, காலபைரவர் தனியாக இருக்குது. நவகிரகங்கள், பழமையான கல்வெட்டுக்கள், பழமையான நந்தியோடைய சிலைகள் எல்லாமே இந்த கோயிலில் இருக்குங்க. மிகவும்
அழகான ஒரு ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு கிராமத்தோட மண் வாசத்தோட மண் மண் கமலம், மண்ணுடைய வாசம் அப்படிங்கிற மாதிரி இந்த கிராமத்துக்கே உரிய ஒரு இதெல்லாம் இந்த கோயிலில் போனால் நம்ம பார்க்கலாம். அன்னூர்லேருந்து ஒரு 6 கிலோமீட்ரு சேவூர் அவனாசி சாலை, அந்த சாலையில் போனோம்னா இந்த கோயிலை வந்து அடையலாம். அங்கே கஞ்சப்பள்ளின்னு போகிற வழியில் கஞ்சப்பள்ளி அங்காளம்மன் கோயிலுக்கு அடுத்தது இந்த கோயில் தான் இருக்குது. அன்னூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நேராக அவனாசி சாலையில் போயிட்டிங்கன்னா இந்த கோயிலை வந்து நம்ம போகிறக்கு உண்டானது இருக்கும். அங்கே போயிட்டு கேட்டால் கூட சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு. முக்கியமான நாட்கள் பார்த்திங்கன்னா பிரதோஷம், பௌர்ணமி, அமாவாசை போன்ற தினங்கள், சிவன் ராத்திரி இங்கெல்லாம் நல்லா சிறப்பாக பண்ணுவாங்க போல இருக்குது. 100-200 பேருக்கு மேலே மக்கள் இப்போ எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்காங்க நிறையா. முன்னாடி கூட்டமே இருக்காது. நான் ஒரு நாள் போகும்போது நான் மட்டும்தான் போனேன். ஐயர் ஒருத்தர் தான் இருந்தார். மதிய வேலை, உச்சி வேலையில் போய் பார்க்கும்போது பயங்கரமாக ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை. மிகவும் மனசுக்கு ரம்மியமான ஒரு இடம்னா தேனீஸ்வரர் ஆலயம் சொல்லலாம். வெள்ளலூர் தேனீஸ்வரர் ஆலயமும் அதே போன்று தான். மிகவும் அமைதியான இடம். அதுதான் அந்த தேன் சுவை போல் நம்ம மனசு இருக்கணுங்கிறதுக்காக தான் அவருக்கு தேனீஸ்வரன் பேர் வச்சுருப்பாங்க போல். தேனீக்கள் போல் நம்ம சுறுசுறுப்பு, தேன் போன்ற ஒரு சுவைனா அந்த மனசு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அந்த தேன் சுவை போலவே உங்களோட மனசு இருந்தால் நீங்கள் எப்படியெல்லாம் மற்றவங்களுக்கு உதவி செய்வீங்க. உங்களோட குணாதிசயங்கள் மாறும், உங்களுடைய அழுக்குகள் நீங்கும், உங்களுடைய மனக்குற்றங்கள் நீங்கி நீங்கள் ஒரு புது மனிதன் போல் உருவெடுப்பீங்க. இப்படி ஒரு மனசை மாற்றக்கூடிய ஒரு சக்தி கொண்டது தான் இந்த ஆலயங்களுக்கு நம்ம செல்லும்போது, இந்த மாதிரி பழமையான ஆலயங்களுக்கு நாம் செல்லும்போது மனிதனாக மாற்றப்படுவான். மனிதனுடைய குணங்களும் எண்ணங்களும் மாறும். ஆனால் சனி மகா பிரதோஷங்கிறப்போ இந்த மாதிரி பழமையான ஆலயத்தில் வழிபட்ட ஒரு மன திருப்தி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. உங்களுக்காக நான் வந்து இந்த கோயில் ஒரு வீடியோ நான் பிரதோஷம் இது பார்க்குறேன். வேறு எங்கேயுமே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு அனுமதியும் கிடைக்காது, இருக்க முடியாது. இவ்வளோ பெரிய ஆலயத்துலலாம் பிரதோஷ நம்பிக்கை வந்து நம்ம வந்து இருக்கும்போது இதுதான் சிவா பாருங்கள். இதுதான் பெரிய தேனீஸ்வரரே இவர் தான். இவ்வளோ லாங்கில் வந்து நம்ம எடுத்துருக்குறோம். இந்த 2 நந்திகள் இருக்கிறது. மக்கள் வெள்ளம் வந்த வண்ணமே இருந்தாங்க. நான் வர வரைக்கும் நம்ம இந்த கோயிலுடைய புகழ் இழுக்க ஆரம்பிக்கிறார் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போது இது வந்து ஒரு ப்ரைவேட் ஆலயம். இது வந்து சொந்த காசில் அவங்க சொத்தை வச்சு இந்த ஆலயத்துக்கு திருப்பணி செஞ்சு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க நிர்வாகி. அது எந்த அளவுக்கு அவர் பக்தியாக இருந்திருப்பார். எதுவுமே நிரந்தரம் இல்லை, சிவன் தான் எல்லாமே. அளவுக்கு ஒரு நல்ல மனசுக்காரர். விடமாட்டார், சிவன் விடமாட்டார், யாரையும் விடமாட்டார். சிவன் தான். சிவனுடைய அற்புதங்களை பற்றி பேசுறதுக்கு இன்று ஒரு நாள் போதாது, ஒரு நாள் போதாது, ஒரு வருடங்கள் போதாது. அவருடைய புகழை பிறகு ஃபுல்லாகவே பாடிட்டே இருந்தாலும் போதாது. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்பாங்க. அதில் இருக்க சிற்பங்களையெல்லாம் பாருங்கள். அங்கேருந்து வந்தோம்னா
நர்தன விநாயகரை பார்த்துட்டு தட்சிணாமூர்த்தி, அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா கோபுரத்துடைய 2000 வருடத்துக்கு முன்பு இருந்த சிற்பங்கள் தான் இப்படியெல்லாம் இருக்கும். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். எல்லாம் அபிஷேகங்கள் முடிந்தும் அலங்கார பூஜை எல்லாரும் சேவிச்சுக்குங்க. தேனீஸ்வரர் ஆலயம். ஓம் தேனீஸ்வரராய நமக. முருகன் வள்ளி தெய்வானையோட வீட்டிருக்காரு. முருகனுடைய சன்னதியும் இங்கே மிக சிறப்பாக இருந்தது. முருகன் எப்படி காட்சி எடுக்கிறாரு, மிக அற்புதம். ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ. சன்னதா போற்றி, கந்தா போற்றி, கந்தா போற்றி, வெற்றி புனை வேலை போற்றி, வள்ளி தெய்வ சேனாதிபதியே போற்றி. நந்தி பூஜை அலங்காரம் முடிச்சு, அபிஷேகமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அலங்காரம் நந்திக்கு பண்ணி இப்போ தான் மிகவும் அற்புதமாக இருக்கிறார் நந்தி. ரோஜா மாலைகளும் முல்லை மலர்களும் எப்படி இருக்கார் பாருங்க. பழங்கால நந்தியுடைய இது தனி அழகு. நந்தி எம்பெருமானுடையது ஒரு அற்புதம். நம்மளுக்கு கிடைத்த பாக்கியம் நந்தி எம்பெருமானுடைய தரிசனம். இந்த மாதிரி சிலைகள் வேறு எங்குமே இல்லைங்க. மகாவிஷ்ணு பாருங்க, லிங்கோத்பவர் மகாவிஷ்ணு. அப்புறம் பஞ்சலிங்கங்கள் இருக்கு. மண், ஆகாயம், நெருப்பு, நீர் அப்படின்னு சொல்லிட்டு காற்று, இதுக்கெல்லாத்தையும் சேர்த்து பஞ்சபூத லிங்கங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இது செங்கண்டி விநாயகர் அப்படின்னு ஒரு விநாயகர் பழங்கால கோயில்களில் மட்டுமே